ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கீரை ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு பச்சைப்பருப்பை எடுத்துருக்கேன், ஒரு அரை அளவுக்கு. இதை கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கீரை ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு வச்சு நறுக்கி வச்சுருக்க பொடியாக அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் பெரிய சைஸு ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் கிளறிக்கலாம், வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி அரிஞ்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் பெருங்காய பவுடர், எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கழுவி கட் பண்ணி அலசி வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம். புளிச்ச கீரை தவிர நீங்கள் இது மாதிரி எந்த கீரை வேணாலும் செய்யலாம் இந்த டைப்பில். இப்போ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். கீரை ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஊற்றிடலாம். இப்போ பருப்பையும் சேர்த்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதிக்கிட்டோம், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் கீரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. கீரை ஹெல்த்தியானது. அதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.